World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். வணக்கம் ஐயா. தனுசு ராசிக்கு இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கு? வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா. குருநாதர் அவர்களுக்கு வணக்கம். குருவை நினைத்து தனுசு ராசி நேயர்களுக்கு பலன் சொல்கிறேன். காலபுருஷனுக்கு 9வது ராசியான தனுசு ராசி நண்பர்களே, இந்த வருடம் 2025ஆம் வருடம் செல்வம், பொருள், மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய அனைத்து அபிலாஷைகளும் நிறைவேறக்கூடிய ஆண்டாக அமையும். தகப்பனார் அனுகூலம் உண்டாகும். பிறந்த குடும்பம் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு. ராசி அதிபதி ஆரம்பத்தில் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதால் வேலை வாய்ப்புகள் உருவாகும். கடன் வாங்கி தொழில் செய்யும் நிலை உருவாகும். லோன் கிடைக்கும். அதே நேரத்தில் அதற்கு நிகராக எதிரிகள் தொல்லை, வம்பு வழக்கு ஏற்பட வாய்ப்பு உருவாகும். அதற்கு அடுத்ததாக மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இருந்தாலும் குரு பகவான் சுக்கிரன் ராசியில் சஞ்சரிப்பதால் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். தனக்கு வர யோகத்தை கவனமாக பார்த்து அதை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கடுத்ததாக தந்தை மூலமாக, ஏன்னா காலபுருஷனுக்கு தனுசு ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது வருவதனால் தந்தை மூலமாக உபரி வருமானம் ஏற்படும். தந்தை ரிட்டையர்மெண்ட் ஆகி அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம், செட்டில்மெண்ட், பிஎஃப் இதெல்லாம் கொடுத்துட்டு பொறுப்பை கொள்ள சொல்வார்கள். தந்தையாருடைய அனுகிரகம் கிடைக்கும். தகப்பன் வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டு. நினைத்த காரியங்கள் நிறைவேறும். அபிலாஷைகள் நிறைவேறும். ஜாதகர்கள் உடல் நலம் பேணி காக்க வேண்டும். குரு பகவான் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாரு, அதனால ஃபுல் கட்டு கட்டுவோம்னு சொல்லி நம்ம சாப்பிடக்கூடாது. வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது. அதே போல பசிக்குதான் சாப்பிட வேண்டும். அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும். அதே மாதிரி சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்ப குருவின் வீட்டுல சனி பகவான் போறதுனால குலதெய்வ கோயில் வழிபாடு, காவல் தெய்வ வழிபாடு எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு காரியத்தை செய்யறது நல்லது. அதே மாதிரி தொழில் நன்றாக அமையும். உற்பத்தி தொழில், அந்நிய நாட்டில் தொழில் முதலீடு செய்வது, இண்டஸ்ட்ரி அமைப்பது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் நன்றாக இருக்கும். ஆனால் தாயாருடைய உடல்நிலையை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இப்பொழுதே மாஸ்டர் ஹெல்த் செக்அப் செய்து கொள்வது நல்லது. சிறு தொந்தரவு கொடுக்கும். ஆரம்பத்திலேயே பார்த்து வைத்தியம் எடுத்துக்கொள்வது நல்லது. வீடு, ரியல் எஸ்டேட், பூமி சம்பந்தமான நிலைகள் அனுகூலம் உண்டாகும். வழக்கு வியாஜியங்கள் வெற்றி பெறும். ஏன்னா தனுசு ராசிக்கு 8வது ராசி, காலபுருஷனுக்கு 4வது ராசி. அதனால வீட்டு பிரச்சனைகள் தீரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். வழக்கு வியாஜியங்களில் தீர்வு உண்டாகும். வெற்றிக்குண்டான வழி பிறக்கும். அதே மாதிரி பெயர் மாற்றம், தான செட்டில்மெண்ட் செய்யறதுக்கு அனுகூலமாக ஒரு சூழ்நிலை உருவாகும். அதே மாதிரி 3இல் ராகு பகவான் வருவதனால் மனோதைரியம் அதிகரிக்கும். அசாத்திய துணிச்சல் உருவாகும். இளைய சகோதரம், மாமனார் உறவுகளில் கவனமாக பேசி உறவு கொள்ள வேண்டும். உறவுகளில் சிற்சில மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அதே மாதிரி செல்போன், விலை உயர்ந்த ஆபரணங்கள் கவனமாக கையாள வேண்டும். பொருள் சேதாரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அதே மாதிரி வர்த்தகம், ஆன்லைன் வர்த்தகம், பணம் மாற்றுறது, டிரான்ஸ்ஃபர் செய்யறது கவனமாக கையாள வேண்டும். அதே மாதிரி பாஸ்வேர்டு மறந்து போயிடும். டாக்குமெண்ட், பத்திரம், எழுத்துத்துறை, கம்ப்யூட்டர், பிரிண்டிங் பிரஸ் துறையில் வேலை செய்வர்கள் மிகவும் கவனத்துடன் வேலை செய்ய வேண்டும். அதே மாதிரி இரவு நேர பயணத்தை தவிர்க்க வேண்டும். நீண்ட நாள் வியாதியஸ்தர்கள் குணமாகக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அதே மாதிரி நோய்க்கு என்னன்னே தெரியாம, ஒரு சொல்யூஷனே தெரியாதவங்களுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு உண்டாகும். அதற்கடுத்ததாக குழந்தைகள் கல்வி கல்வி கொஞ்சம் டைவர்ஷன் ஆகும்.
பெற்றோர்கள் கட்டாயம் குழந்தைகளை கண்காணிக்க வேண்டும். குழந்தைகளை படிக்க சொல்லிட்டு டிவி பார்க்க கூடாது. குழந்தைகள் பக்கத்திலே உட்கார்ந்து கண்ணும் கருத்துமா இருந்தால் குழந்தைகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு செல்போன் கேம்ஸ் அதில் ஆர்வம் அதிகமாகும். படிப்பில் நாட்டம் குறைய வாய்ப்புண்டு. வெளிநாடு தூரதேசம் சென்று படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். அதே மாதிரி திருமண வயதில் உள்ள ஆண் பெண்களுக்கு திருமணம் கட்டாயம் நடக்கும். ஆனால் ராசிக்கு பாதகஸ்தானத்தில் குரு பகவான் உள்ளதால் தீர ஆலோசனை செய்து தீர விசாரித்து திருமணம் பேசி முடிப்பது நல்லது. அளவிற்கு மீறி, அதாவது பயங்கர நல்ல விமர்சையா செய்யக்கூடிய திருமணங்கள் செய்ய வேணாம். ஏன்னா அதனால கடன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அதனால சிம்பிளா கோயில்ல வச்சு திருமணம் செய்யறது மிகச்சிறந்தது. ஏன்னா திருமணத்துக்காக ஆடம்பரமாக செய்யக்கூடிய கடன் வாங்கி செய்யக்கூடிய நிலைகள் அந்த கடனை அடைக்க முடியாத நிலை உருவாகும். அதனால சிம்பிளா திருமணம் செய்து கொள்வது நல்லது இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி திருமணம் ஆகி குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்களுக்கு நல் செய்தி உண்டாகும். குடும்ப உறுப்பினர் சேர்க்கை உருவாகும். வாரிசு கிடைக்கும். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்களுக்கு சரியான ஃபெர்டிலிட்டி சென்டர், சரியான டாக்டர்கள் அமைவாங்க. இது வரைக்கும் எத்தனையோ லட்சம் செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு பொற்காலமாக மாறும். ஏன்னா குரு ராகு அப்படின்னாவே ஃபெர்டிலிட்டி சென்டர், செயற்கை கருவூட்டுதல் இதெல்லாமே வெற்றி பெறும். மனக்கவலை அகலும். அதே மாதிரி மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க இன்மையிலும் மதுரையில இன்மையிலும் நன்மை திருவார் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யறது நல்லது. அங்க 27 மண் விளக்கு தீபம் நல்லெண்ணெய் போட்டு வழிபாடு செய்யறது நல்லது. அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வெற்றிலை மாலை சாற்றி 7 வாரம் வியாழக்கிழமை அன்று வழிபாடு செய்தல் நன்மை பயக்கும். அதுக்கப்புறம் அதே மாதிரி அவரவர்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் வழிபாடு செய்தல் நன்று. அதே மாதிரி பூராட நட்சத்திரக்காரங்கள் பைரவர் வழிபாடும், அதே மாதிரி பெருமாள் வழிபாடும், காளான் உணவு, வெள்ளரி இவற்றைக்கெல்லாம் தானம் செய்து வழிபாடு செய்தல் நன்று. அதுக்கடுத்ததாக உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் விநாயகர் வழிபாடு செய்தல், கடலை மாவால் தயாரித்த பதார்த்தங்கள் இவற்றையெல்லாம் தானம் கொடுத்து வழிபாடு செய்வது நல்லது. பொதுவாக தனுசு ராசி நேயர்கள் பட்டீஸ்வரம் துர்க்கை வழிபாடு செய்து, அப்படி இல்லை என்றால் அவங்கவுங்க ஊரில் உள்ள துர்க்கை அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை நெற்றியில் வைத்து வர சுபிக்ஷம் உண்டாகும். மேலும் குரு சனி தொடர்பு இருப்பதனால் திருவிடைமருதூர், கும்பகோணம் அருகிலுள்ள திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி வழிபாடு செய்து வருவது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு நன்மை பயக்கும். மேலும் இந்த புத்தாண்டில் தனுசு ராசி நேயர்களுக்கு நற்பலன்களே அமையுமே வெளிய வேற எந்த கவலையும் வேண்டாம் என்று தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் நிறுவனர் திரு சாஸ்தா மணிகண்டராஜ் ஐயாவும் எனது குருநாதருமான அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி உரிமையாளர் திரு முத்துப்பாண்டி அண்ணா அவர்களுக்கும் தொகுப்பாளினி சௌமியா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தெளிவான உரை. அடுத்ததாக மணியா நீங்க சொல்லுங்க. தனுசு எப்பயுமே ஒரு லட்சியத்தோட பயணிக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் இந்த வருஷம் நீங்க அதிகமான ஒரு சுமைகளை சுமக்கக்கூடிய அமைப்புலதான் இருக்கீங்க, சரிங்களா? இதா கடந்தாச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல அடுத்த ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு ஆரம்பமாகும். ஏன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் வந்துடுறாரு, 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. ஸோ பொருளாதார வகையில இன்னும் நீங்க சரியாகிறதுக்கான சூழ்நிலை இன்னும் வரலன்னு தான் நம்ம சொல்லணும். நிறைய செலவுகள், நிறைய வளர்ச்சிக்காக நாங்க முதலீடுகள் பண்ண நீங்க நிறைய இருக்கீங்க. இந்த வருஷத்துடைய தொடக்கமே பாத்தீங்க அப்படின்னா பூராட நட்சத்திரம் தொடக்கிறது இல்லாம அவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி, அந்த சந்திர பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதி. அதனால பெரிய பாறாங்கல்ல சுமக்கக்கூடிய ஆண்டாதான் இந்த வருஷம் இருக்கு. உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கணும், தாயாரோட ஹெல்த்தை பார்த்துக்கணும். அதிகமா பாத்தீங்கன்னா தான தர்மங்கள் பண்ணா முடிஞ்ச வரைக்கும் உங்களால 1 ரூபாய்
ஒரு பாக்கெட் சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் சாப்பாடு பண்ணி வாங்கி கொடுங்க, இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுங்க. இவங்களுக்கு பெஸ்ட் பரிகாரம் என்ன அப்படின்னா 8 கிலோ அரிசி அல்லது 8 பேருக்கு சாப்பாடு, 8 கிலோ அரிசி அல்லது 8 பேருக்கு சாப்பாடு பௌர்ணமி நாள்ல ஏதாவது ஒரு சிவன் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு நீங்க வந்து தானம் பண்ணணும். இதை வந்து ரொட்டீனா நீங்க பண்ணீங்கன்னா இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு பிரச்சனை இல்லாம நீங்க காப்பாத்திக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் அங்கேயே தான் இருக்கிறாரு. அதனால கண்டிப்பாக சிவன் உங்களை காப்பாற்றுவாரு. ஸோ அதனால மெயினா இவங்க திருவண்ணாமலை நடப்பயணம் போறது, ஏன்னா 9ல கேது வர போறாரு. அதனால திருவண்ணாமலை நடப்பயணம் போறது, ஏன்னா 6ஆம் இடத்துக்கு குரு போகும்போது இப்போ வந்து ஆக்சுவலா இருக்கிறது அவர் 6ஆம் இடம், அடுத்தது 7ஆம் இடத்துக்கு போக போறாரு. ஸோ 6, 7 காலங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகா நடப்பயணம் போயிட்டு நம்மளுடைய உடலை பார்த்து கொண்டு இருந்தாவே பிரச்சனைகளை தாங்கக்கூடிய மனசு வந்துடும், பக்குவம் வந்துடும். ஓகேங்களா? கடவுள் கண்டிப்பா கூட இருக்கிறார், ஒன்றும் பயப்பட வேண்டியது கிடையாது. குழந்தைகள் கொஞ்சம் முன்ன பின்னதான் இருப்பாங்க, விட்டு கொடுத்து போங்க. நமக்கு கேட்கிற இடத்துல பணம் கிடைக்காது, அனுசரிச்சு போங்க. எல்லாம் மாறும் என்ற எண்ணத்தோட பயணிக்குங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு, சிவன் வழிபாடு, எப்பயுமே சிவனை பிடிச்சிக்கோங்க. அவரை தாண்டி உங்களுக்கு எதுவுமே கிடையாது. எந்த அளவுக்கு வந்து நீங்க நடப்பயணம், அதாவது பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வந்து நீங்க வந்து போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லதுங்க. இது 2 விஷயத்த மட்டும் பண்ணுங்க. 8 பேருக்கு அன்னதானம் அல்லது 8 கிலோ அரிசி, இல்லைன்னா தினசரி 8 கிலோ வெயிட் தூக்குங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இது வந்து அற்புதமான பரிகாரங்க. நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதி என்ற சந்திர பகவான் லக்னத்துல இருக்கார், உடலை கெடுத்துரும். அதனால எக்ஸசைஸ் பண்ணணும். அதனாலதான் சொல்றேன், ஒண்ணு எக்ஸசைஸாவது பண்ணுங்க, இல்ல வந்து 8 கிலோ அன்னதானம் வந்து பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பா நல்லா இருக்கும். அது உடல் ஊனமுற்ற பெண் உறவுகள் யாராவது இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உடல் ஊனமுற்ற பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து ஒரு 6 மாதங்கள்லயே உங்களுக்கு சீக்கிரமா அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும்.